Hello everyone, welcome to the second example of NCERT book. Okay, NCERT book, CBSE book oda second example question da நம்ம இன்னைக்கு solve பண்ண போறோம். Example 1.2. If 10 to the power of 9 electron moves out of the body to another body every second. ஒரு செகண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரான் வெளியே போகுது? 10 to the power of 9 electrons வெளியே போகுது. ஓகேவா? How much time is required to get a total charge of 1 coulomb? நீ நல்லா பார்த்தனா 1 coulomb charge வேணும். 1 coulomb charge வேணும். So 1 coulomb charge னு சொன்னா எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் வெளியே வரணும்? Q is equal வெயிட் பண்ணு. quantization of charge எழுதிக்கலாம். Q is equal to NE. ஓகேவா? So charge எவ்வளவு? 1 coulomb charge வேணும். எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்க போது தெரியாது. ஓகேவா? charge of 1 electron எவ்வளோ? 1.6 into 10 to the power of minus 19. ஓகேவா? ஸோ என்னோட வேல்யூ பார்த்தனா 1 coulomb சார்ஜ்னு சொன்னா நல்லா பாரு 1 coulomb சார்ஜ்னு சொன்னா 1 by 1.6 into 10 to the power of minus 19. ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணுறேன்னு சொன்னா 6.25 into 10 to the power of 18 electron. 18 electron. So 6.25 into 10 to the power of 18 electrons வெளியே வந்தாதான் எவ்வளவு சார்ஜ் கிடைக்கும் உனக்கு? 1 coulomb சார்ஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது டிவிஷன் நான் வந்து எக்ஸாம்பிள் சீரிஸில் ஒன்று கான்செப்சுவல் டீச் பண்ணுவேன் தவிர உட்காந்து இந்த டிவைட் பண்ணுறதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். டிவைட் பண்ணுறதுக்கு நான் வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்குவேன். நீ வந்து ப்ராக்டிஸ்க்காக லாக் புக் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஸோ இங்கே மெயின் மோட்டோ என்னது? ஃபிசிக்ஸ் கொஸ்டினை சால்வ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல இருக்க டிவிஷன் எப்படி பண்ணணும், லாக் ஆஃப் 1 என்ன, 1.6ஓட லாக் என்ன, இதெல்லாம் நான் டீச் பண்ண மாட்டேன். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க? சப்போஸ் எனக்கு 6.25 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்துச்சுன்னா 1 coulomb சார்ஜ். அப்போ இந்த 1 coulomb சார்ஜ் வெளியே வரதுக்கு டைம் எவ்வளோ ஆச்சு? இப்போ என்ன சொல்லியிருக்கான்னா 1 செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் வெளியே வருது? 10 power 9 எலக்ட்ரான். 1 செகண்டில் எவ்வளோ எலக்ட்ரான் வருது? 10 power 9 எலக்ட்ரான். அப்போ டைம் டேக்கன் ஃபார் 6.25 into 10 to the power of 18 electron. 6.25 into 10 to the power of 18 electrons வெளியே வரதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? சரியா? எல்லா பாரு ஒரு செகண்ட்ல 10 power 9, அப்போ 2 செகண்ட்ல எவ்வளோ? 2 into 10 power 9. 3 செகண்ட்ல எவ்வளோ? 3 into 10 to the power of 9. அப்போ n செகண்ட்ல எவ்வளோ? n into 10 to the power of 9 வருமா? அப்போ அந்த என்னோட வேல்யூ என்ன? சரியா? அப்போ 6.25 into 10 power 18 electrons வரணும். கரெக்டா இல்லையா? ஒரு செகண்ட்க்கு எவ்வளோ வருது? 10 power 9 வருது. அப்ப டைம் பார்த்தனா is equal to 6.25 into 10 to the power of 18 divided by 10 to the power of 9. Simplify பண்ணா 6.25 into 10 to the power of 9 seconds ஆகும். எவ்வளவு டைம் ஆகுது நல்லா பாரு? 10 to the power of 9 seconds. சரியா? ஸோ 10 to the power of 9 செகண்ட் அப்படி என்ன சார் பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு யோசிச்சிடாத. 10 to the power of 9 செகண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து எவ்வளோ இயர்ஸ் கணக்கில் வரும். ஓகேவா? இது செகண்ட்ஸில் இருக்குது. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஹவருக்கு மாற்றலாம். ஹவருக்கு மாற்றுறேன்னு சொன்னால் 6.25 into 10 to the power of 9. சரி, மினிட்ஸ்க்கு மாற்றினா என்ன பண்ணுவேன்? செகண்ட் மினிட்க்கு மாற்றினேன் 60ஆல் டிவைட் பண்ணிக்குவேன். ஹவருக்கு மாற்றணும்னா அகைன் ஒரு 60ஆல் டிவைட் பண்ணுவேன். டேஸ்க்கு மாற்றணும்னா 1 hour. அப்போ 1 டேன்னு சொன்னால் 24 hour. அப்போ 24ஆல் டிவைட் பண்ணுவேன். இயர்ஸ்க்கு மாற்றணும்னா 365.25 இருக்கும். அது நம்மளுக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ 1 இயர்னு சொன்னால் ஆக்சுவலாக 365 கிடையாது, 365.25. ஓகேவா? ஸோ இதுதான் கரெக்டான வேல்யூ. பட் நம்ம இந்த 365ன்னு சொல்லி பழகிட்டோம். ஸோ எப்படி சார் 365.25 எப்படி சொல்கிறீங்க? அப்போ தானே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன 366 ஆகுதுல்ல. ஸோ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுறோம்? 365 4வது வருஷத்தில் 366ன்னு சொல்லிடுவோம். கரெக்டாக இல்லையா? பட் ஆக்சுவலாக சரியா? ஸோ இப்படி பார்க்குறப்ப மொத்தம் டேஸ் எவ்வளோ ஆகுது? அது நீ 4ஆல் டிவைட் பண்ணனா 1 இயரும் 365.25 டேஸ் இருக்கும் அப்படிங்கிறத கணக்கு. அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக போக வேண்டாம். ஸோ இதுக்கப்புறமே நீ சும்மா டிவைட் பண்ணால் போதும். நான் என்ன பண்ணியிருக்கேன் பாரு, இது வந்து இயருக்காக. சரியா? 1 இயர்னா 365 டேஸ்.
1 டேனா 24 ஹவர், 1 ஹவர்னா 1 ஹவர்னா 60 செகண்ட், 60 மினிட்ஸ், 1 மினிட்னா 60 செகண்ட். ஸோ இது நீ சிம்பிளிஃபை பண்ணால் உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ எனக்கு வேணும்னா கேல்குலேட்டரில் போட்டு ஆன்சர் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். சரியா? ஸோ இது கேல்குலேஷன்லாம் நம்மளுக்கு ஃபிசிக்ஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? கேல்குலேஷனில் டிவைட் மல்டிப்ளை தானே, தேவைப்படுற மாதிரி கேல்குலேஷன் தான் நானே உனக்கு சொல்லி தரேன். அப்போ 6.25 டிவைடட் பை 60 divided by 60 divided by 24 divided by 365. So 198 years. ஓகேவா? ஸோ இங்கே 10 power 9 இருந்துச்சு, இது மறந்துடாது. ஸோ இதுதான் உன்னோட ஆன்சர். 198 இயர்ஸ் ஆகும். சரியா? ஒரு செகண்டுக்கு 10 power 9 எலக்ட்ரான்ஸ் வெளியே வருதுன்னு கூட வச்சுக்கோ. 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வெளியே வரப்போகுது? 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். 1 கூலும் ஆஃப் எலக்ட்ரான் மட்டுமே வெளியே வரதுக்கு எவ்வளோ ஆகுது? அப்ராக்சிமேட்லி 200 இயர்ஸ் ஆகுது. அப்ராக்சிமேட்லி எவ்வளோ ஆகுது? 200 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இதே இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். ஸோ கான்செப்ட் நீ புரிஞ்சுக்கோ, மேத்தமெட்டிக்ஸ் வரி பண்ணாத. ஓகேவா? தேங்க்யூ.